ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன மருமகள் சீரியலில் வர ராஜாங்கம் அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஓஏகே சுந்தர். அவர் ஒரு இந்திய நடிகர். இவர் முதலாக தமிழ் திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் பணியாற்றிட்டு வர்றாரு. விருமாண்டியில் இவர் நடித்த பகை கொண்ட பாத்திரமாக அறியப்படுகிறாருங்க. மேலும் இவர் தொலைக்காட்சி தொடரான ரோமாபுரி பாண்டியன் மற்றும் மகாபாரதத்தில் முக்கிய கதாபாத்திரமான பீஷ்மர் கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருந்தாருங்க. இவரோட தந்தை தமிழ் நடிகரான ஓஏகே தேவர் ஆவார். இவர் பல படத்தில் எதிர்மறை கதாபாத்திரங்களை ஏற்றுதாங்க நடிச்சிருந்தார். சரி, ஓஏகே சுந்தரை பற்றின பார்க்கலாம். அவரோட பிறப்பு பார்த்திங்கன்னா சுந்தரேசன் 3 ஜனவரி 1970 இந்தியா தான் பிறக்கிறாரு. பணி நடிகர். இவரோட உயரம் பார்த்திங்கன்னா 6 அடி. இவங்களோட பெற்றோர் ஓஏகே சுந்தர். அவங்களோட மனைவி பெயர் பார்த்திங்க அப்படின்னா லோகநாயகி. பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பையன்தான், எஸ் ஆதிசங்கர். ஓஏகே சுந்தர் அவர்கள் நாடோடி பாட்டுக்காரன் 1992 படத்தின் வழியாக திரைப்படங்களில் அறிமுகமாகிறாருங்க. விருமாண்டி 2004, நான் அவனில்லை 2007 உள்ளிட்ட பல படங்களில் துணை வேடங்களில் சூப்பராக நடிக்கிறாருங்க. ஐயர் IPLCL இவரது நடிப்பு குறித்து ஒரு விமர்சகர் ஆனந்தராஜ் மற்றும் ஓஏகே சுந்தர் தாதாவின் மகன்கள் போதுமானவர்கள் என்று குறிப்பிட்டார். மகாபாரதம் என்ற தொலைக்காட்சி தொடரில் பீஷ்மரில் பாத்திரத்தை ஏற்று நடித்ததற்கு பாராட்டுகள் பயங்கரமாகவே இவர் குனிஞ்சிருக்குங்க. பல தொலைக்காட்சி தொடர்களில் பணிபுரிந்த பிறகு திரைப்படங்களில் கவனம் செலுத்துவதற்காக அவற்றில் பணிபுரிவதை நிறுத்திட்டாருங்க. அதன் பிறகு கிடாரி 2016 நடிச்சிருக்காரு. சாமி 2 2018 நடிச்சிருக்காரு. ராக்கி தி ரிவெஞ்ச் 2019 உள்ளிட்ட பல திரைப்படங்களில் எதிர்மறை கதாபாத்திரங்களை தாங்க நடிச்சிருக்காரு. பல படங்களில் எதிர்மறை பாத்திரங்கள் நடித்த ஓஏகே தேவரின் மகன் தாங்க இவர். 1998 இவர் எஸ் லோகநாயகியை கல்யாணம் பண்ணுறாருங்க. ரிஷிகேஷில் வாடா 2010 படப்பிடிப்பில் இருந்தபோது இவர் ஒசாமா பின்லேடன் போன்ற வேடத்தில் தோற்றமளித்தால் இந்திய இராணுவத்தால் இவர் பிடிக்கப்படுறாருங்க. அதுக்கப்புறம் 2001 மர்ம தேசம் சோர்ண ரேகை அப்படின்ற நிகழ்ச்சியை இவர் நடிக்கிறாருங்க. அதில் கடத்தல்காரன் வேஷத்தில் நடிக்கிறாரு. 2002 2003 அகல் விளக்குகள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியிலையும் நடிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2006 2008 வரைக்கும் அஞ்சலி அப்படின்ற தொடரில் ஜீவா அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2007 2008 வரைக்கும் காதலிக்க நேரமில்லை முருகவேல் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிட்ருக்காரு. 2012 2017 பைரவி ஆவிகளுக்கு பிரியமானவள் அப்படின்ற நிகழ்ச்சியில் மாய அசுரா அப்படின்ற கேரக்டரில் நடிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் 2012 2014 பிள்ளை நிலா அப்படின்ற தொடரில் தங்கதுரை அப்படின்ற கேரக்டரில் நடிக்கிறாரு. 2012 2014 வரைக்கும் மேற்கு மாம்பழத்தில் ஒரு காதல் அப்படின்ற நிகழ்ச்சியிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2013 2016 வரைக்கும் மகாபாரதம் அப்படின்ற மாபெரும் கதையில் பீஷ்மா அப்படின்ற கேரக்டர் இவர் பண்ணுறாருங்க. அது இவரோட திரையுலக பாத்திரத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டருங்க. 2014 பொம்மலாட்டம் அப்படின்ற சீரியலில் முருகேசன் கேரக்டர் பண்ணுறாரு. 2014 2016 வரைக்கும் ரோமாபுரி பாண்டியன் அப்படின்ற தொடரில் கரிகாலன் அப்படின்ற கேரக்டர் பண்ணுறாருங்க. பார்த்திங்கன்னா நமக்கு இவர் ரொம்ப பழைய நடிகர் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணும். ஆனால் இவர் அந்த காலத்தில் எவ்வளோ சாதனை படைச்சிருக்காரு, எவ்வளோ இது பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. 1-2 தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் போதாதுங்க. இவர் நிறையா திரைப்படத்துலேயும் நடிச்சிருக்காரு. அதில் சில திரைப்படங்கள் ரொம்ப ஹிட் அடிச்சிருக்குங்க. அதை பற்றி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். அவர் விருமாண்டியில் கோட்டைச்சாமி அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காருங்க. அது ரொம்பவுமே ஃபேமஸான கேரக்டருங்க. அதுக்கடுத்து ஜோர் திரைப்படத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காவல் ஆய்வாளர் அந்த கேரக்டராக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் காதலே ஜெயம் அந்த மாதிரி படத்துலையும் காவல் ஆய்வாளராக தாங்க நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் குமரனோட பயிற்சியாளராக நடிச்சிருப்பார். ஐயா திரைப்படத்தில் சாமாவுவா நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பேரரசு அப்படின்ற திரைப்படத்தில் காவல் ஆய்வாளர் சண்முக பாண்டியா நடிச்சிருப்பார். மணிகண்டா,
நான் அவன் இல்லை அப்படின்ற படத்தில் தியாகு அப்படின்ற கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வேல் திரைப்படத்தில் வீரபாண்டி அப்படின்ற கேரக்டர்லேயும் நடிச்சிருப்பார். துரை திரைப்படத்தில் துணை ஆணையர் ஈஸ்வர பாண்டியன் அப்படின்ற கேரக்டர்லேயும் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் தோட்டா திரைப்படத்தில் அமைச்சரோட மகனாக வந்து நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வரும் காலம் அப்படின்ற திரைப்படத்தில் தம்பா அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஐயர் IPLS படத்தில் வெங்கடாச்சலபதியார் அப்படின்ற கேரக்டர்லேயும் பண்ணியிருப்பாருங்க. இவர் நடித்த மூவிகள் எக்கச்சக்கங்க. சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ போதவே போதாதுங்க. இதுக்காக வேண்டி நான் ஒரு தனி வீடியோ இவரோட மூவிஸை பற்றி நான் வந்து போடுறேங்க. அது வரைக்கும் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். மேலும் நாளைக்கு வேறு எந்த நடிகைகளோட பயோகிராஃபி போடலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு நடிகர்களை பற்றி பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.